வேலவன் ஸ்டோர்ஸில் எப்போவுமே ஆஃபர்ஸ் நிறைய கொடுப்பாங்க. இப்போ ஆடின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அதாவது இந்த கட்சிக்கு பயணிக்க வந்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஓட்டு போட்டோம், வின் பண்ணோம், ஜெயிச்சிட்டோம், மக்களை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்றது கிடையாது. மக்களுக்கு எது சரியானதோ அந்த சரியான விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம தேர்தலில் போட்டியிடுறது. மக்களுக்கு இன்னும் சில புரிதல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிற இப்போ கரண்டா நடத்துற இதுக்கு முன்னாடி இந்த திராவிட ஆட்சியா இருக்கட்டும், இப்ப நடக்கிற ஆட்சியா இருக்கட்டும், இதுல நம்ம எப்படி வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், குடும்பத்தை காப்பாத்தலாம், சாப்பாடு போட்டோமா, ஸ்கூல் கிடப்பின பிள்ளைங்க இந்த ஒரு செட்டப்ல போயிட்டு இருக்காங்க. இது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இப்ப அவங்களுக்கு தான் இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இப்போ திமுக பண்ணது ஒரு பெரிய ஒரு கேவலமா ஆட்சினாக்கா இவங்க பண்ண அதை விட கேவலமான புரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரிதல் அதிகரிக்க நம்மளோட விஷயங்கள் ரீச் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு தோல்வி பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வைக்கிறாங்க, ஒரு 15-20 கண்ட்ரிஸ் விளையாடுறாங்க, ஒரு கண்ட்ரி தான் வின்னிங் சொல்றாங்க. அவங்க மத்த 14 கண்ட்ரி தோத்துட்டாங்க அர்த்தமா கிடையாது. முயற்சி, ஒருத்தரோட ஒரு முயற்சி. நம்ம தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நானும் தேர்தலுக்கு பணி செஞ்சிருக்கோம். தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் நல்லா தெரியும் எங்களுக்கு. காலத்திலேயே நிறைய வெற்றி நமக்கு தான் இருந்தது. மக்கள் அவ்வளவு சப்போர்ட். சொல்ல போனா இந்த வாட்டி தான் கையில காசு கொடுத்து நல்லா பண்ணுங்க நாங்க என்கரேஜ் பண்ணாங்க. இந்த வாட்டி ரொம்ப பேர் பண்ணாங்க, ரொம்ப எளிய பிள்ளைகளா பண்ணாங்க. அப்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. காலத்துல எல்லாரும் நீங்க தான் வின் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ இது வரைக்கும் அரசியல் நீங்க பாக்குறீங்க, டிபேட் நடக்குது. எந்த டிபேட்லயாவது அரசியல் சார்ந்த ஒரு ஆய்வாளர்களோ, அரசியலை பத்தி புரிதல் இருக்கிற ஒரு பத்திரிகையாளரோ தாவேக்கா வின் பண்ண சொன்னாங்களா? அப்ப என்னன்னா எல்லாருமே எம்கே வரும், ஏடிஎம்கே வரும், அதுக்கப்புறம் இடத்துல நாம் தமிழர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா இது நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொய்யா கட்டமைப்பு தான். இது ஒருவேளை மக்களுக்கு அந்த பொய்ய ஏதோ ஒரு ரூபத்தை சேர்த்து இவங்க வாக்கு வாங்கிருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா இவிஎம்ல கை வச்சிருக்கலாம். இதுதான் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பினா வச்சுக்கோங்களேன், விஜய் வின் பண்ணதுக்கோ இல்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கோ அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் இல்லையே. நாங்கெல்லாம் பாக்குறோம் விஜய் வர ரோட்ல தான் ஆர்ப்பாட்டம் இருக்க தவிர, இப்போ பொதுவாவே இப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சா வச்சுக்கோங்க, இந்தியா வின் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம இந்தியா டெல்லில வின் பண்ணிருப்பாங்க, பாம்பேல வின் பண்ணிருப்பாங்க, ஆனா எங்க படம் சொல்லிப்போம் நம்ம அப்படி ஊர் ஃபுல்லா படத்தை வச்சு கொண்டாட நம்ம எல்லாம் பாக்கல. சோ இது ஒரு சின்ன குழுல இருக்கிற பிள்ளைங்க தான் வாக்கு செலுத்தி வின் பண்ண வச்சிருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்க நம்பினாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி விஜய் எதுக்கு பண்ணல, இந்த ஆட்சியில பண்ணல. அதே மாதிரி நம்ம தோல்வி நாங்க என்னைக்குமே எடுத்தது கிடையாது, இந்த தேர்தல் கிடையாது. கடந்த 15 வருஷமாவே நாங்க போட்டியிடுற ஒவ்வொரு தேர்தலையுமே இருக்கிற எல்லாருமே இது தோல்வியே எடுத்துக்காம இதுல என்ன தப்பு பண்ணிருக்கோம், ஓகே இந்த கட்சி இதை சொல்லி வின் பண்ணிட்டாங்களா, அப்ப அந்த தப்ப எப்படி மக்களுக்கு புரிய வைக்கலாம். இதுக்கு முன்னாடி திமுகவை கடந்த 5 வருடங்களா திமுகவை 236 தொகுதின்ற மாதிரி கணக்கு பண்ணாம ஒரு பகுதியிலயும் அவங்க கொண்டு நாசக திட்டங்களா இருக்கட்டும், மக்களுக்கு மக்களை ஏமாத்து மக்கள் உழைப்பு சொல்ற விஷயமா இருக்கட்டும், நம்ம அவ்வளவு சொன்னோம். மக்கள் புரிஞ்சுட்டாங்க. கரெக்டா புரிஞ்சுட்டு வர டைம்ல அது கடைசி 2 வருஷம் அந்த இவங்களோட இது கொண்டு வின் பண்ண சொல்றாங்க. சோ இது ஒரு தோல்வியாவே நாங்க இன்னைக்குன்னு கிடையாது, இனி வந்தாலும் பார்க்க மாட்டோம். ஒரு தோல்வியில் இந்த படிப்பினை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 15 வருஷமா இப்ப இன்னி கூட பாருங்க உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுங்க. இப்போ விஜய் தான் சூப்பர்னாக்கா ஒரு முன்னாள் இப்ப கரண்டா இந்த 26 தேர்தலில் வின் பண்ண ஒரு எம்எல்ஏ கூட விஜய்க்காக ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்ப இவங்க எல்லாம் ஏன் பைத்தியக்காரங்களா? அப்ப இவங்களுக்கு இந்த புரிதல் இருக்கு. ஓ இது ஒரு மாயை அப்படின்ற புரிதல் இருந்துதான் இவ்வளவு பேர் வராங்க. இன்னைக்கு கிடையாது. எங்க கிட்ட எல்லாம் எங்க அலுவலக போர்டை பார்த்துட்டு தேர்தல் ரிசல்ட் பாத்தீங்களா, மறுநாள் நிக்கிறாங்க 3 பிள்ளைங்க. விஜய் தான் வின் பண்ணிட்டாருல, ஏன் விஜய் கட்சிக்கு போல அவங்க? அப்போ விஜய் கட்சிக்கு போறவங்க எல்லாம் புரிதல் இல்லாதவங்க, சம்பாதிக்க கூட போறாங்க. நம்ம கிட்ட வரவங்க எல்லாமே ஒரு புரிதலோட சரி நம்ம இதை முன்னெடுத்து கொண்டு போலாம், இது சரியான விஷயமா இருக்கு, இதை மக்களுக்கு புரிய வைக்கலான்ற ஒரு இதுல போறதுனால நாங்க தோல்வின்றதே பாக்குறது கிடையாது. இந்த நாளே எங்களுக்கு வெற்றி தான். சோ ஒரு நாள் வெற்றி தான் எங்களுக்கு. நம்பாம நமக்கு இந்த 20 லட்சம் வாக்கு வந்திருக்காது. இந்த 20 லட்சம் வாக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டையும் மாத்த நினைச்சவங்க. இப்போ இவங்க வெறும் ஆட்சி மாற்றத்தை தான் கொடுக்க சொன்னாங்க. திமுகவுக்கு மாற்றம் தாவேக்கா இல்லைன்னா அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது. நாங்க முன்னெடுத்து கொண்ட தத்துவம் என்னன்னாக்கா அடிப்படை அரசியல் மாற்றம்.
இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. நீங்க இதை விட மேலும் நிறைய விஷயங்களுக்கு தகுதியானவங்க நான் சொன்னேன் நாங்க மக்கள்கிட்ட. அதை புரிஞ்சு 20 lakhs மெம்பர்ஸ் வந்து எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த 20 லட்சம் பேருமே அவங்களுக்காக மட்டும் யோசிச்சு போடல, இந்த சமுதாயத்தை வந்து யோசிச்சு போட்டிருக்காங்க. ஆமா. இல்ல கட்சியை விட்டு வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு அதாவது ஒருத்தர் 2 பேர் வெளில போறாங்கன்னாக்கா ஒரு 100 பேருக்கு உள்ள வராங்க இல்லைங்களா, அது அவங்களே திரும்பி கூட வர வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ கட்சியை விட்டு வெளில போனவங்க எல்லாம் வராமலே இருக்க மாட்டான்னு கிடையாது இல்லையா. இப்போ ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம், இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ நான் கரெக்டா அது ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படும் போதோ, இல்ல அதை வந்து அவங்க விட்டு கொடுத்து போறான்ற மாதிரி நிலைமை வரும்போதோ தலைமையோ இல்ல அவங்களோ நாளைக்கு திருப்பி கூட வருவாங்க. நாங்க வந்து அவங்களை விலகினாங்களா பாக்குறது கிடையாது. இந்த தத்துவங்களை புரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க வேற கட்சி கூட பயணம் பண்ணா கூட எங்க புரிதலோட அவங்க அந்த கட்சியை வந்து வளர்ப்பாங்க நாங்க நம்புறோம். நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கணும். அது அண்ணா சொல்லிருக்காங்க, அண்ணா பண்ணா என்ன நாங்க பண்ணா என்ன சொல்லிருக்காங்க. அதனால அந்த புதுல அவங்க போயிருக்காங்கன்னாக்கா அது அவங்க நல்லா பண்ணட்டும்.